ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்திடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடாக காரமாக சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லைங்களா? அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக என்னன்னா வெஜிடபிள் சூப் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ இந்த சூப்புக்கு தேவையானு பார்த்திங்கன்னா ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடுசாக, ஒரு 2 சின்ன கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், கோஸ் வந்து சின்ன ஒரு பீஸு, பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸு, ஒரு 5 பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், இது வந்து வெங்காயத்தலை ஸ்ப்ரிங் ஆனியன், இது கொத்தமல்லி, இது வந்து வெண்ணெய் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, இது பார்த்திங்கன்னா சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூனு, இது அஜினோமோட்டா, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அது ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கணும். பூண்டு போட்டுக்கலாம், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டுக்கலாம், இது லைட்டாக வதக்கணும். இது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த கேரட் பீன்ஸ் ஃபஸ்ட் போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம், ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கணும். இப்போ இந்த சர்க்கரையும் அஜினோமோட்டோவையும் போட்டுக்கலாம். இதில் இப்போ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்கள், 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், மிளகுத்தூள் போட்டுக்கிறேன், ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பாருங்க, ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் மல்லியும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள் சூப் ரெடிங்க. பாருங்க, நம்ம செஞ்ச வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.